ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ அதோட செய்முறை ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் பச்சைப்பயிறு, அதுக்கு தேவையான 3 தக்காளி, பச்சை மிளகா, கூடவே மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு கட்டி பூண்டும் நான் முழு பூண்டாக உரித்து உள்ளே போட்டேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தான ஒரு சாம்பார் இது. இப்போ இது எல்லாம் குக்கரில் போட்டாச்சு. நான் கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். இது எதுக்குன்னா அப்போ தான் குழம்பு பொங்கி வராது, பருப்பு சீக்கிரம் வெந்து வரணும். அதுக்காகவும் அந்த எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்த உடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏர் போயிடுச்சு. பருப்பு நல்லா குழஞ்சி தான் வெந்திருக்குது. இருந்தாலும் நம்ம இதை அப்படியே குழம்பு தாளிக்க முடியாது. நம்ம மத்து போட்டு கடைஞ்சி தான் குழம்பு தாளிக்கணும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் எந்த ஒரு சாம்பாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வணங்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான கொஞ்சம் சாம்பார் பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பூண்டு இருக்குது, அதுவே போதும். நான் கொஞ்சம் காரத்துக்காக சேர்த்திக்கிட்டேன். இப்போ இதுவும் எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் பச்சைப்பயிறு வேக வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா பச்சைப்பயிறு கொஞ்சம் கடையணும். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி இருத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதிக்கிட்டோம். இந்த கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம பச்சைப்பயிரை நல்லா கடைஞ்சாச்சு. அதுவும் கிரேவி பதத்துக்கு ஆயிடுச்சு. அது கூட நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டினதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக நான் ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே மாற்றுக்கு தான். இப்போ அதுவும் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நம்ம புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. அது குழம்பு கடுத்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நம்ம இறக்கிடணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து இறங்கி வந்தாச்சு. ஓகே.